இது பசங்களோட லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு எடுத்தது, 16th அன்னைக்கு. ஆக்சுவலி மறந்தே போயிட்டேன் இந்த வீடியோவை. காலையில் சாம்பார் அண்ட் தோசை தான். லஞ்சுக்கு வந்து ரசம், அப்போ உருளைக்கிழங்கு பொரியல். ஏன்னா அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுனால இவ்வளோ மட்டும்தான் செஞ்சுருந்தேன். கூடவே வந்து சீனிக்கிழங்கா வச்சு கொண்டு போயிருந்தேன். காலையில் உருளைக்கிழங்கு வாங்குறதுக்காக பக்கத்து கடைக்கு போயிருந்தப்போ சீனிக்கிழங்கு கிடச்சிது. அன்றைக்கி எனக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருந்ததுனால லஞ்சுக்கு நாங்கள் அங்கே சாப்பிட போயிட்டோம், டீச்சர்ஸ் எல்லாருமே. ஸோ பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும். வீட்டுக்கு வந்தோடனே பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு திருட்டு மாங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கட் பண்ணி கொடுங்க ஆண்டின்னு கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். கொடுத்து 5 நிமிஷத்தில் வந்து மொத்த மாங்காயுமே காலி ஆயிடுச்சு. பையனுக்கு கிளாஸ் இருக்க தான் செய்யுது. ஏப்ரல் ஃபுல்லாக வந்து கிளாஸ் இருக்கும். சரி காலையில் எதுவும் பண்ணலையே அப்படின்றதுனால டின்னருக்கு பன்னீர் வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சு வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பன்னீர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது பயங்கர சாக்ரிஃபைஸாக இருக்கும். வந்து அதை கட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுலாம் உங்களுக்கும் பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பன்னீர் புர்ஜி பண்ணுறதா இருந்தால் மட்டும் வீட்டிலையே நான் பால் வாங்கி பன்னீர் ரெடி பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு ஷேப் கரெக்டாக வராது. பன்னீர் புர்ஜிக்கு உதித்தி தானே போட போகிறோம். அதனால சரி ஓகே நம்ம வீட்டிலே பண்ணிக்கலான்னு நான் இப்போ பண்ண போகிறது பன்னீர் வச்சு மசாலா மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளி தயிர் அதில் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தாளித்து வெங்காயம் தக்காளியில் வந்து கொட்டி பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதையும் தூக்கி போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஆஃப் பண்ணியாச்சு. நைட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் மசாலா தான் பண்ணியிருந்தேன்.